தமிழ் இனத்தையே வேரோட அழிக்கிறதுக்காக 9 நாடுகள் சூழ்ச்சி புரிஞ்ச நாள். கட்டபொம்மன் காலத்துல இருந்து ஈழத்தமிழர்கள் படுகொலை வரைக்கும் தமிழர்களை நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கோழைகள் எடுத்த ஆயுதம் தான் நம்பிக்கை துரோகம். இலங்கையில இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் பகுதியில நோ ஃபயர் ஜோன், அதாவது அந்த பகுதியில எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படாதுன்னு உறுதியளிச்ச சிங்கள ராணுவத்தை நம்பி கர்ப்பிணிங்க, குழந்தைங்க, வயதானவங்கன்னு தஞ்சம் புகுந்த இடம் தான் முள்ளிவாய்க்கால் பகுதி. மே 18, 2009 அன்னைக்கு பாரபட்சம் பார்க்காம ஒரு இனத்தையே அந்த இடத்துலயே வச்சு வேரோட சாட்சிலான்ட்டு குண்டு மலை பொழிஞ்சு கர்ப்பிணிகளை வரைக்கும் கொண்டு மனிதங்கிற சொல்லையே மண்ணுக்கு இரையாக்குனுச்சு சிங்கள ராணுவம். இப்படி கிட்டத்தட்ட 1,50,000 பேரை கொண்டு குமிச்சது சிங்கள ராணுவம். கூப்பிடுற தூரத்துல உறவுகள் இருந்தோம், காப்பாத்த பல கைகள் நீளலுங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றத்துல இருக்கக்கூடிய சுவர்ல இருக்கிற அந்த சிலைகளை பார்த்தா இப்ப கூட கண்ணீர் பெருக்கெடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு இனத்தையே அழிக்கணுங்கிறதுக்காக மிருகத்தனமான தாக்குதல் நடத்தின நாள். மன்னிக்கணும், மிருகங்கள் கூட இந்த அளவு மோசமான தாக்குதலை நடத்தாது. உலக தமிழ் பேரவை சார்பா இந்த ஒரு நினைவு முற்றத்தை அமைச்சிருந்தாலும் அரசாங்கம் சார்பா ஒரு நினைவு முற்றம் கூட அமைக்கலங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். காலங்கள் கடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கடல் அலை இன்னுமுமே அந்த அலறல் சத்தத்தை நினைவுல வச்சிருக்கு.